வணக்கம். சோளத்தில் சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பட்டர் சுண்டல். இதுக்கு இந்த மாதிரி பச்சை சோளம் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப முத்தாத சோளமாக எடுத்துக்கோங்க. இது தனியாக உதிர்த்து எடுத்துக்கணும். இல்லைன்னா முழு கருதா வேக வச்சுட்டு இது தனியாக உதிர்த்து எடுக்கணும். ஒரு வரிசை எடுத்தீங்கன்னா கடன்னு எடுக்க வந்துடும். ஆவியில் வச்சு அவிச்சு எடுத்துக்கணும். தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் கம்மியாக மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மொத்தம் 1/2 டீஸ்பூன். இதில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம். 2 கலந்து சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எது பிடிக்குதோ அது சேர்த்துக்கலாம். வெண்ணெய் 1 டீஸ்பூன் அளவு. கொஞ்சம் புளிப்பு கலந்த மாதிரி வேணும்னா கொஞ்சமாக எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். இல்லைன்னா காய்ந்த எலுமிச்சை பொடி சேர்த்துக்கலாம். நான் அந்த பொடி தான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக சேர்த்தா போதும். ஒரு 10-12 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க போதும். ரொம்ப பிஞ்சு சோளமாக இருந்தால் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். எடுத்துடலாம். இப்போது சுண்டல் செய்கிற மாதிரி தாளிச்சும் எடுத்துக்கலாம். அதை விட இது நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு இதான் பிடிக்கும். தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், இந்த காஞ்ச எலுமிச்சை பொடி 1/4 டீஸ்பூன். இது இல்லைன்னா எலுமிச்சை சாறு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். வெண்ணெய் நல்லா கலந்துக்கலாம். ரொம்ப ஈஸி தான். சோளம் சூடாக இருக்கையிலே சேர்த்துடணும். அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. இப்போ பட்டர் சோளம் ரெடி ஆயிடுச்சு. சோள சுண்டல் இது கடையில் வாங்குகிற அதே ருசியோடு இருக்கும். செஞ்சு பாருங்கள். சூடாக சாப்பிடையில தான் சுவை அதிகமாக இருக்கும்.